வணக்கம் கும்பராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கும்பராசியை பற்றி. கும்பராசிக்காரங்க நீங்கள் எல்லார போலையும் யோசிக்காதவங்க. உள்ளுக்குள்ள உலகம் தனி. நீங்கள் சில நேரம் அமைதியாக இருப்பீங்க, சில நேரம் திடீர்னு ஆழமாக பேசுவீங்க. அதனால் உங்களை பலர் சரியாக புரிஞ்சுக்காமலே போயிருப்பாங்க. இவர் என்ன நினைக்கிறாருன்னு குழப்பம் அடைஞ்சதும் உண்டு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் குழப்பமானவர்கள் கிடையாது, நீங்கள் ஆழமானவர்கள். எல்லா விஷயங்கள்லையும் மேலே மேலே பார்த்து முடித்து செய்யாதவர்களாக இருப்பீங்க. அந்த ஆழம்தான் இப்போது உங்களுக்கு ஒரு பெரிய பலமாக மாறப்போகுது. கடந்த காலங்களில் நீங்கள் பல விஷயங்களில் மனசுக்குள்ளே சோர்ந்திருக்கலாம். நாம் சரியான பாதையில் தான் போகிறோமா, நம்ம முயற்சி எல்லாம் பயனில்லையா அப்படின்னு ஒரு மௌனமான கேள்வி உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் தெய்வ கணக்கு தெளிவாக சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் தவறான பாதையில் இல்லை, கொஞ்சம் வித்தியாசமான பாதையில் இருக்கீங்க, அவ்வளவுதான். அந்த பாதை தாமதமாக இருந்தாலும் உங்களை சரியான இடத்துக்கே கொண்டு போகும். உறவுகளில் கும்பராசிக்காரங்க சுதந்திரத்தையும் மிகவும் விரும்புவாங்க. கட்டுப்பாடு, கட்டாயம், சந்தேகம் இவை வந்தாலே மனசு தூரமாகிரும். கடந்த காலங்களில் நீங்கள் சுதந்திரத்தை சிலர் புரிஞ்சுக்காமலேயே உங்களை காயப்படுத்தியிருக்கலாம். இப்போது உள்ள ஒரு தெளிவு வரும். யாரோ நிம்மதியாக சுவாசிக்க முடிகிறதோ அவங்க தான் உங்களுடைய தொடரக்கூடிய உறவாக இருப்பாங்க. அந்த புரிதலோட நீங்கள் சில எல்லைகளை அமைப்பீங்க. அந்த எல்லைகளை சண்டைக்காக இல்லை, உங்கள் பாதுகாப்புக்காகத்தான் இருக்கும். வேலை மற்றும் வாழ்க்கை நோக்கத்தில் புதிய எண்ணம் உங்கள் மனசில் உருவாகிட்டே இருக்கும். அது இதுவரைக்கும் நீங்கள் யோசிக்காத திசையாக இருக்கலாம். முதல்ல அது சாத்தியமா அப்படிங்கிற சந்தேகம் வரும். ஆனால் அந்த எண்ணம் உங்களை விடாமல் தொடர்ந்து மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அதுவே ஒரு அறிகுறியாக இருக்கும். அதே உதாசீனம் செய்யாதீங்க. மெதுவாக அதை பற்றி செயல்பட ஆரம்பித்தா அது ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். பண விஷயத்தில் பெரிய ஏற்ற இறக்கங்கள் இல்லைனாலும் மனசுக்குள்ளே இருந்த பயம் குறையும். நாளைக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிற அச்சம் மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். தேவையில்லாத செலவுகளை குறைச்சி தேவையில்லாத விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க. அந்த பழக்கமே உங்களுக்கு நிலைத்தன்மையை கொடுக்கும். உடல் நலத்தில் பெரிய பிரச்சனைகள் இல்லை, ஆனால் மனசு ஓய்வை தேடிக்கிட்டே இருக்குது. தனிமை உங்களுக்கு தண்டனை இல்லை, அது உங்களுடைய சக்தி. சில நேரம் தனியாக இருக்கிறது அப்படிங்கிறது உங்களை மீண்டும் உங்களோட இணைக்க போகுது. அதை குற்றமாக நீங்கள் நினைக்க வேண்டாம். கும்பராசிக்காரங்க நீங்கள் வித்தியாசமானவங்களாக இருப்பீங்க. அந்த வித்தியாசம்தான் உங்களுக்கு எப்பொழுதுமே உங்களுடைய அடையாளமாக இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ உங்கள் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல புதிய கட்டத்துக்கு அழைத்து செல்ல போகிறது தான், இப்போது உங்களை கொண்டு போகிறது தான் இந்த தெய்வத்தினுடைய பலனாக இருக்க போகுது. கும்பராசிக்காரங்க நீங்கள் வெளியில் காட்டிக்கொள்ளாத ஒரு ஆழமான மனசு உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லார்கிட்டேயும் சிரித்து பேசினாலும் எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிவிட மாட்டீங்க. சில விஷயங்கள் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அதனால தான் சில நேரம் உங்களை புரிஞ்சுக்க முடியலையேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போது அந்த நிலை மாறப்போகுது. உங்களை உண்மையாக புரிஞ்சுக்கிற சில பேர் வாழ்க்கையில் நுழைய போகிறாங்க. அவங்க அதிகம் பேச மாட்டாங்க, ஆனால் உங்களுடைய அமைதியை மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த உறவை நீண்ட நாள் உங்களுக்கு கண்டிப்பாக நிலைக்கும். கடந்த காலங்களில் பார்க்கும் பொழுது நீங்கள் எடுத்த சில முடிவுகள் சரியா தவறா அப்படிங்கிற குழப்பம் உங்களை வாட்டிக்கிட்டே இருக்குது. அப்போது எடுத்த முடிவு இப்போ இப்படி ஆனதுக்கு காரணம்னு மனசு கேட்டுக்கிட்டே இருக்குது. அதனால் தெய்வ கணக்கு என்ன தெளிவாக சொல்லுது அப்படின்னா, அந்த முடிவு தவறு இல்லை, உங்களை அது உங்களைய இன்றைய நிலையில் கொண்டு வரத்தான் எடுத்த முடிவாக இருக்குது. இப்போது அந்த குழப்பம் மெதுவாக விலக ஆரம்பிக்குது. உங்கள் மீது இருந்த சந்தேகமும் குறைய ஆரம்பிக்குது. உறவுகளில் ஒரு முக்கியமான உண்மை புரியும். எல்லாத்தையும் காப்பாற்றணும், எல்லாரையும் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற பொறுப்பு உங்களுக்கு இல்லை. அந்த எண்ணத்தை விட ஆரம்பிப்பீங்க. அதனால் மனசுக்குள்ளே ஒரு பெரிய பாரமே இறங்கும். சில உறவுகளில் நீங்கள் கொடுத்ததை விட அதிகமாக எதிர்பார்ப்பதை உணர்வீங்க. அந்த உணர்வே உங்களுடைய இனிமேல் கவனமாக இருக்க வைக்கும். வேலை விஷயங்களில் ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கும். அது இடமாற்றமாகவோ புதிய பொறுப்பாகவோ அல்லது முற்றிலும் வேறு திசையாக கூட இருக்கலாம். முதல்ல அது உங்களை குழப்பலாம், ஆனால் அந்த குழப்பத்துக்கு பின்னால் ஒரு தெளிவு இருக்கும். அந்த தெளிவு வந்ததுமே இதுதான் நமக்கு சரியானதுன்னு மனசு சொல்லும். பண விஷயத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை, ஆனால் பணத்தை பற்றி இருந்த மன அழுத்தம் குறையும். தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க ஆரம்பிப்பீங்க. சிறு சேமிப்பு பழக்கங்கள் உருவாகும். அந்த சிறு மாற்றங்களே பின்னால் பெரிய நிம்மதியை கொடுக்கும். உடல் நலத்தில் கவனம் தேவை. பெரிய நோய் இல்லை, ஆனால் தூக்கம், உணவு, மன ஓய்வு இவைகள் எல்லாமே சற்று அலட்சியமாக இருந்தாலும் இப்போது அதை பற்றிய விழிப்புணர்வு வர ஆரம்பிக்கும். உங்களை கவனிக்க ஆரம்பிப்பீங்க. கும்பராசிக்காரங்க நீங்கள் எப்போவுமே பிறருக்காக யோசிக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க. இப்போ உங்களுக்காக யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த மாற்றம் தான் உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் நகர்த்த போகுது.
இப்போ சரியான பாதையில தான் நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே நல்லா கும்பராசிக்காரங்க நீங்க எப்போதுமே மனசுக்குள்ள நிறைய யோசிக்கிறவங்க. வெளியில அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள பல கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கை இப்படி தான் போகுமா? நம்ம திறமை உண்மையிலேயே மதிக்கப்படுமா? அப்படிங்கிற எண்ணங்கள் சில நேரம் உங்கள சோர்வடைய வச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா, இப்போ அந்த கேள்விக்கான பதில் மெதுவா கிடைக்க ஆரம்பிக்க போகுது. ஒரு நிகழ்வு, ஒரு சந்திப்பு, ஒரு வாய்ப்பு எல்லாமே கண் முன்னாடி வரும்போது, இதுக்காக தான் இவ்வளவு நாள் காத்திருந்தோமோ! அப்படின்னு மனசு சொல்லும். இப்போ நீங்க உதவி செய்த சில பேர் நன்றி கூட சொல்லாம விலகி இருக்கலாம். அதனால தான் நல்லா இருந்தா கூட பலன் இல்லன்னு மனசுக்குள்ள ஒரு கசப்பு உருவாகியிருக்கலாம். இப்போ அந்த கசப்பு கரைய ஆரம்பிக்கும். நீங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் வீணா போகல அப்படிங்கிற காலம் மெதுவா உங்களுக்கு காட்டும். நேரடியா இல்லைனாலும் வேறொரு வழியில அதற்கான பலன் உங்களுக்கு வந்து சேரும். உறவுகள்ல கும்பராசிக்காரங்க உண்மையா ரொம்ப மதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பொய், நாடகம், ரெட்டை முகம் இவை வந்தாலே மனசு தூரமாகிரும். ஒரு உறவுல தெளிவு கிடைக்கும். அந்த உறவு தொடர வேண்டுமா? இல்லையா? அப்படிங்கிற முடிவு உங்க மனசுக்குள்ள தானாவே உருவாகும். அந்த முடிவு எடுத்ததுமே உங்களுக்குள்ள ஒரு நிம்மதி கிடைக்கும். ஏன்னா, இனிமேல் நீங்க உங்க மனசுக்கு எதிரா நடக்க மாட்டீங்க. வேலை மற்றும் வாழ்க்கை நோக்கத்துல புதிய தைரியம் உருவாகும். முன்பு தயங்கி விட்ட விஷயங்கள்ல இப்போ நீங்க துணிஞ்சு ஒரு அடி எடுத்து வைப்பீங்க. அந்த அடிய எடுக்கும் பொழுது பயமா இருக்கும். ஆனா, பின்னால திரும்பி பார்க்க மாட்டீங்க. அந்த துணிச்சலே உங்கள மத்தவங்க கிட்ட இருந்து வேறுபடுத்தும். பண விஷயத்துல ஒரு சீரான நிலை உருவாகும். அதிக சேர்க்க முடியாவிட்டாலும் தேவைக்கு போதுமான அளவு இருக்கும். அந்த போதுமான நிலையே இப்போ உங்களுக்கு பெரிய ஒரு பலன கொடுக்கும். பணம் இல்லாம தான் கஷ்டம் அப்படிங்கிற எண்ணம் மாறி, மன அமைதி இல்லைனா தான் கஷ்டம் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வர ஆரம்பிக்க போகுது. உடல் நலங்கள்ல சிறிய சோர்வு இருக்கலாம். அது உடல் சோர்வை விட மனசோர்வா தான் அதிகமா இருக்கும். தேவையில்லாத யோசனைய குறைச்சு, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல நேரம் செலவிடும்போது, அந்த சோர்வு மெதுவா குறைய ஆரம்பிக்கும். கும்பராசிக்காரங்க நீங்க யாரோ ஒருவர் மாரி ஆகணும் அப்படின்னு பிறக்கல. நீங்க நீங்களாவே இருக்க தான் பிறந்திருக்கீங்க. இப்போ உங்க வாழ்க்கைய உங்கள அந்த உண்மைய நினைவுபடுத்துது. அந்த உண்மைய ஏற்றுக்கொண்ட நாள் முதல் உங்க வாழ்க்கைய மாற ஆரம்பிக்கும். இதுதான் தெய்வத்துடைய கணக்காவும் இருந்துட்டு இருக்கு. கும்பராசிக்காரங்கள பொறுத்தவரையும் எப்பொழுதுமே உங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்தா நீங்க மிகவும் மகிழ்ச்சி அடையாம எப்பயும் போல இருக்கக்கூடிய குணம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. கும்பராசிக்காரங்க நீங்க மனசுக்குள்ள எப்போதுமே ஒரு சின்ன தனிமையை சுமந்துக்கிட்டே இருப்பீங்க. அது யாரும் இல்லாத தனிமை கிடையாது. உங்களை யாரும் முழுசா புரிஞ்சுக்காத ஒருத்தர் இல்லாத தனிமையா இருக்கீங்க. அதனால தான் கூட்டங்கள்ல இருந்தாலும் சில நேரம் மனசு தனியாவே உணருது. இப்போ அந்த உணர்வு மெதுவா மாற ஆரம்பிக்க போகுது. உங்களுடைய எண்ணங்கள மதிச்சு, உங்களுடைய மௌனங்கள புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு உறவு அல்லது நட்பு வாழ்க்கையில நுழைய வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அந்த வரவு சத்தமில்லாம இருக்கும். ஆனா, ஆழமா இருக்கும். கடந்த நாட்கள்ல நீங்க அடக்கி வச்ச உணர்ச்சிகள் இப்போ மேல வர ஆரம்பிக்கும். முன்பு இதெல்லாம் சொல்லி என்ன பயன்னு நினைச்சு விட்ட விஷயங்கள், இப்போ பேச வேண்டும் அப்படிங்கிற தேவை உருவாகும். அந்த பேச்சு வாதமா இருக்காது, உண்மையா இருக்கும். அந்த உண்மைய வெளிப்படுத்த பிறகு தான் அந்த மனசு ஒரு பெரிய நிம்மதிய அனுபவிக்கும். சொல்லாத வலி தான் அதிகமான சுமையா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு நீங்க உணர்ந்துக்குவீங்க. உறவுகள்ல நீங்க கொடுத்த சுதந்திரத்த சிலர் தவறா பயன்படுத்தி இருக்கலாம். அதனால நல்லா இருந்தாலும் எல்லாருக்கும் இடம் கொடுக்கக் கூடாதோ அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கலாம். இப்போ இந்த காலங்கள்ல ஒரு சமநிலை உருவாகும். எங்க எல்லை போடணும், எங்க திறந்த மனசோட இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. அந்த சமநிலையே உங்கள இனி காயப்படுத்தாம காப்பாத்தும். வேலை மற்றும் வாழ்க்கை பாதையில ஒரு முக்கியமான மாற்றம் நிகழலாம். அது வெளியில பெரிதா தெரியாம இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றமா இருக்கும். முன்பு பயந்த விஷயங்கள் இப்போ பயமில்லாம குறையும். நம்மால முடியும்னு ஒரு உறுதி மனசுக்குள்ள உருவாகும். அந்த உறுதியே உங்கள அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். பண விஷயங்கள்ல தேவையில்லாத கவலைகள் குறையும். அதிகம் சேர்க்கவில்லை அப்படின்னாலும், அதிகம் நடந்தா தெரிஞ்சாலே போதும். அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வரும். அந்த புரிதலோட தான் நீங்க எடுத்த முடிவுகளுக்கு பின்னால நல்ல பலன கொடுக்கும். உடல் நலத்துல மன அமைதி முக்கியமா இருக்கணும். அதிக சிந்தனை காரணமா தலை சோர்வு, தூக்கம் குறைவு போன்றவை வந்திருந்தாலும், இப்போ அதோட நிலை மெதுவாவே சீராக ஆரம்பிச்சுட்டு இருக்கு. அமைதியான பழக்கங்கள் உங்கள மீண்டும் சமநிலைக்கு கொண்டு வரும். கும்ப ராசிக்காரங்க நீங்க தனித்துவமான அந்த தனித்துவத்தையே மறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ வாழ்க்கை உங்கள உங்களுடைய உண்மையான வடிவத்துல ஏற்றுக்கொள்ள சொல்லுது.
அதை ஏற்றுக்கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நீங்கள் தொடங்கிடுவீங்க. இதுதான் தெய்வத்துடைய கணக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக அமைய எங்கள் சேனல் மூலயமா உங்களை நாங்கள் வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம்.